சக்தியோட தங்கச்சி நம்ம வீட்டில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் நிம்மதி இல்லை, அதனால நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலான்னு பஸ்ஸுக்கு ஏற போகிறாங்க. வேகமாக சக்தி அதை பார்த்துட்டு ஏண்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னதும், உன்னை கடத்தினது வேலு மாமா இல்லை அவன்தான் அப்படின்னு சொல்லி வேலுவோட ஃப்ரெண்டு ஒருத்தனை சொல்கிறாங்க. உடனே பயங்கரமாக சக்திக்கு வந்து ஷாக் ஆயிடுது. இப்போ உன்னை கடத்தி உன் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ என்னையும் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி அப்பாட்ட இருந்து எல்லாரையும் மிரட்டுறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சக்திக்கிட்ட சொல்லி அழுகிறாங்க சக்தியோட தங்கச்சி. உடனே வா இதை எப்படி டீல் பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேலுவை வந்து சக்தி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மொத மாப்பிள்ளையும் மருமகனும் வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால ஆராத்தி எடுத்து அவங்க வீட்டில் வரவேற்கிறாங்க. 2 பேருக்கு சந்தனம் போட்டு எல்லாம் வச்சு இது பண்ணும்போது வேலுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ வந்து சக்தி வந்து வேலுக்கிட்ட கேட்குறாங்க, நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு நாள் இருந்துட்டு வரட்டுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. நீ இல்லாமல் நான் எதுக்கு போகணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. மனைவிங்கிற ஸ்தானத்துலேருந்து நான் கேட்குறேன், எனக்கு வந்து அனுமதி கொடு அப்படின்னு சொன்னது வேலுக்கு ஒரே சந்தோஷம். சக்தி வந்து இப்படி தான் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.